வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்றைய வீடியோவில் அனைவரது வீடுகளிலும் அமைந்திருக்கும் அத்தியாவசிய பொருளான ஸ்டெபிளைசர், ஏர் கண்டிஷன், ரெஃப்ரிஜரேஷன் போன்ற சாதனங்களுக்கு பாதுகாப்பிற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இது எப்படி வேலை செய்யுது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பாகங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டெபிளைசரில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதற்கு எடுத்துக்காட்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஏர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய 4 கேவிஏ தாங்க சொல்லுவாங்க, இதில் கிலோவாட்னு சொல்ல மாட்டாங்க. 4 கேவிஏ ஸ்டெபிளைசர் இது. ஸோ இப்போ இந்த ஸ்டெபிளைசர் எப்படி அமைந்திருக்கு, இதில் இருக்கக்கூடிய இதோட வேலை என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நமக்கு பழுது பார்ப்பதுக்கு மட்டுமல்ல, நம்ம இதை பயன்படுத்தும் பொழுது எந்த வகையில் நமக்கு இது சேஃப்டி பண்ணுதுங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். புரியுங்களா? இது பக்கத்தில் இருக்கிறது ஸ்டெபிளைசரில். இது இதை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட், ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோம். இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறோன்னா, வோல்டேஜை கூட்டி குறைச்சி இதில் இன்புட் கொடுக்க போகிறோம். அதற்கு அதோட இது கூடும் போதும் குறையும் போதும் இது எவ்வாறு வேலை செய்யுதுங்கிறத பார்ப்பதற்காக, ஒரு எளிதாக புரிந்து கொள்வதற்காக இதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ளே எப்படி அமைந்திருக்குன்னு பார்க்கலாமா? இதில் மேலே பார்த்தீங்கன்னா 3 பட்டன் இருக்குது. ஒன்று குயிக் ஸ்டார்ட். ஆக்சுவலாக இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கரண்ட்டு போயிட்டு திருப்பி வரும் பொழுது அந்த உள்ளே வரக்கூடிய சர்ஜ் கரண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுவதற்காக இந்த ஸ்டெபிளைசரில் பூராமே ஒரு 3 மினிட்ஸ் டைம் டிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணும் பொழுது இது 3 நிமிஷம் கழித்து தான் ஆன் ஆகும். ஆனால் நமக்கு பவர் சப்ளையில் எதுவும் பிரச்சனை இல்லை, நமக்கு உடனே இது ஆன் ஆகணும்னா நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி குயிக்காக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதற்காக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதற்கப்புறம் 3 இண்டிகேட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஒரு இண்டிகேட்டர் டிலேக்கு வர்றது, இன்னொன்று பவர் அவுட்புட்டு, ஒன்று இது வேலை செய்தா இல்லையான்னு, சப்ளை இருக்கா இல்லையான்னு பார்ப்பதற்காக ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் உங்கள் கண்ணுக்கு, உங்கள் பார்வைக்கு தெரியக்கூடிய பகுதி. இப்போ இதுக்குள்ளே எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பொருத்தியிருக்காங்க, ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் பொருத்தியிருக்காங்க. ஏன்னா 4 கேவிங்கிறதுனால ஹெவியாக இதோட வைண்டிங்லாம் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஏசி போன்ற அதிக லோடு உள்ள சாதனங்கள் பயன்படுத்தும் பொழுது அதிகமான பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருப்பாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேயும் 2 வகை இருக்குது, நம்ம சிறிது நேரத்தில் பார்க்க போகிறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நார்மல் டிரான்ஸ்ஃபார்மர், சில இதில் பார்த்திங்கன்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் மெத்தட் வரும். நம்ம 2யுமே பார்க்கலாம். புரியுதுங்களா? இதை பொறுத்தளவில் இந்த வீடியோவோட மெயின் நம்ம எதை ஓப்பன் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோங்கிறது நார்மல் டிரான்ஸ்ஃபார்மர் மெத்தடு. இதுதான் இன்றைக்கி அந்த ஏசியோடு வரக்கூடிய ஸ்டெபிளைசரில் பூரா இந்த வகையில் தான் இருக்கும். நீங்களாம் வேணும்னா நீங்கள் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு 7 ஸ்டெப்பு உள்ள ஸ்டெபிளைசர் நீங்கள் வாங்கலாம். அது ஃப்ரீயாக தரமாட்டாங்க. இந்த ஸ்டெபிளைசர்லாம் பார்த்தீங்கன்னா ஏசியோடையே உங்களுக்கு ஃப்ரீயாக தரக்கூடிய ஸ்டெபிளைசர் இப்படி தான் இருக்கும். ரொம்ப எளிமையாக பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு புரியும். இதில் இருக்கக்கூடிய அந்த எல்இடியை நான் தனியாக கழட்டி வச்சுருக்கேன். இது அந்த மேலே இருக்கக்கூடிய கவரில் வரக்கூடியது. இது குயிக் ஸ்டார்ட்டு, இது 3 அந்த எல்இடி இண்டிகேட்டர். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த போர்டுமே நம்ம எடுத்திருக்கோம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா 3 அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இது சர்வீஸ் டெக்னீஷியனுக்காக பண்ணக்கூடியது. அதாவது நம்ம புரிஞ்சவங்க அதை சர்க்யூட் எப்படி வேலை செய்யணும்னு தெரிஞ்சுட்டா நம்ம பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் பண்ணணும்னா இதை போல் எக்யூப்மெண்ட் தேவை, இதை போல் ஒரு டூல் தேவை. இந்த டூல் இருந்தால் தான் இதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இல்லைன்னா நம்ம எதையும் தொடக்கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா இதெல்லாம் என்னென்னா, எந்த வோல்டேஜில் அது கட்டின் ஆகணும், பூஸ்ட் பண்ணணும், பக் பண்ணணும், அதாவது ஸ்டெப் அப் பண்ணணும், ஸ்டெப் டவுன் பண்ணணுங்கிறதுக்காக உள்ள செட்டிங்கு இந்த 2ம். இது டைமர் செட்டிங். டைமர் 3 நிமிஷம் வேணும், இல்லை நமக்கு 3 நிமிஷம் வேணும், அல்லது நமக்கு 2 நிமிஷம் சீக்கிரம் இருந்தால் போதும் அப்படின்னா நம்ம இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய போர்டு. இந்த போர்டு ஐசி, ஒரே ஒரு ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் கம்பேரட்டர் ஐசி மட்டும். போர்டுலேயே ரிலேஸ் கொடுத்துருக்குறாங்க. சில மாடலில் பார்த்தீங்கன்னா ரிலே தனியாக இருக்கும், போர்டிலேருந்து எல்லா ஒயர் மூலியமாக ரிலே கொடுத்துருப்பாங்க. பட் இதில் 3 ரிலே இருக்குது, 3 ரிலே சிஸ்டம். இது எந்த அளவுக்கு நமக்கு பயன்படுது, எத்தனை ஸ்டெப்பில் இது பூஸ்டப் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி அதோட சர்க்யூட்டை பற்றி பார்க்கலாம். சர்க்யூட் போர்டு இதுதான். இந்த போர்டை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதை ட்ரேஸ் பண்ணுவது, ஏன்னா இந்த சர்க்யூட் அவைலபிலிட்டி கிடையாது, நெட்டில் அவைலபிலிட்டி கிடையாது. அதனால் இந்த சர்க்யூட்டை நான் ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதை பற்றி எப்படி வேலை செய்யுதுன்னு புரிந்து கொள்வதற்கு இந்த சர்க்யூட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய பாகங்கள் பார்த்திங்கன்னா, அதில் வெறும் ஐசி மட்டும் கிடையாது, நிறைய பாகங்கள் இதில் கொடுத்துருக்குறாங்க. டிரான்சிஸ்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது பாருங்கள், ஒரு 4 டிரான்சிஸ்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஐசி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஐசி கம்பேரட்டர் ஐசி LM324. இதை பற்றி கூட நம்ம ஃபியூச்சரில் ஒரு வீடியோவில் பண்ணலாம். ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ஒரு பிரெட் போர்டில் வச்சு இதை ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இது பல சாதனங்களில் இந்த கம்பேரட்டரை உபயோகமாக்குது. இது முக்கியமான ஒரு பாகம்,
ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் நல்லா கண்டினியூஸாக பாருங்கள், கடைசி வர பாருங்கள். கண்டிப்பாக இதை பற்றி உள்ள உபயோகம் உங்களுக்கு புரியும். நீங்களே ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இந்த ஐசி வந்து ஒரு மல்டிபர்பஸ் யூஸ்க்காக உள்ள ஐசி. ஓகேங்க. இதில் இருக்க 3 ரிலே தான். ரிலே ஹெவி ரிலேஸ் கொடுத்துருக்குறாங்க. இது ஏசிக்கு உபயோகப்படுத்துறதுனால ஹெவி ரிலே கொடுத்துருக்காங்க. இது ஆன்போர்டு ரிலேன்னு சொல்கிறதுங்க. சில நேரங்களில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை தனியாக ரிலே போட்டு இங்கேருந்து ஒயர் எடுத்து கொடுத்துருவாங்க. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஆன்போர்டுனா நமக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா சர்க்யூட்டை பற்றி பார்க்க வேண்டாம், ரிலேயை நம்ம எளிதாக மாற்றிக்க முடியும். புரியுதுங்களா? இது 3 ரிலே எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு சிறிது நேரத்தில் நம்ம பார்க்கலாம். இந்த சர்க்யூட்டை பாருங்கள், பார்ப்பதற்கு அழகாக வரிசையாக அதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த சர்க்யூட்டை நான் ட்ரேஸ் பண்ணி முடிக்கிறதுல ரொம்ப சிரமமாக இருந்தது. நார்மலாக ஒரு சர்க்யூட்டுக்கு இவ்வளோ டைம் எடுக்காது. ஆனால் நான் எந்த மெத்தடை உபயோகப்படுத்துறேன்னு பாருங்கள். நான் சொன்னது போல் ஹை ரெசல்யூஷனில் போர்டு பிசிபியின் முன்பக்கமும் பின்பக்கமும் நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். புரியுதுங்களா? ஃபோட்டோ எடுத்து பவர் பாயிண்டில் இந்த ஃபோட்டோவை நான் வச்சுட்டேன். நான் உங்களுக்கு அன்னைக்கு காமிச்ச மெத்தட் ஈஸி. அதை வந்து நம்ம இந்த ஃபோட்டோவை வச்சுட்டு டைரெக்டாக நான் ட்ராயிங் வரைஞ்சிட்டேன். பட் இது அந்த மாதிரி வரைய முடியல. ஏன்னா இதில் நமக்கு இது வந்து சிங்கிள் சைட் பிசிபி, இது அப்படியே சர்க்கிள் ஆகிட்டே இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ட்ரேசிங் லைன்ஸே வந்து ரொம்ப குழப்பமான ஒரு டயக்ராமாக இருந்தது. அதுக்கு நான் எப்படி பண்ணியிருக்கேங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். அந்த போர்டை நான் இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் ஒரு ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஜூம் பண்ணி வச்சுட்டு அந்த போர்டோட முன்பகுதியை பார்த்து அது எந்த டெர்மினல்லேருந்து எந்த டெர்மினல் வரை என்னென்ன பாகங்கள் இருக்குங்கிறத இதை போல் நான் கலரில் மார்க் பண்ணிட்டேன். இது ரொம்ப எளிதுங்க. பவர் பாயிண்டில் பண்ணும்போது எனக்கு ரொம்ப எளிதாக இருந்தது. ஏன்னா இந்த பவர் பாயிண்ட் இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஒரு பக்கத்தை வச்சுட்டே நம்ம வரைஞ்சிட முடியும். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம போர்டின் முன்பக்கத்தை வச்சுட்டு நம்மளால் சர்க்யூட் ட்ரேஸ் பண்ண முடியாது. ஆனால் முன்பக்கமும் நமக்கு தேவை, என்ன காம்பனண்ட் இருக்குன்ட்டு. அதனால அந்த காம்பனண்ட்டை சிம்பாலிக்காக நான் இதில் இருக்கக்கூடிய அந்த சால்டரிங் பாயிண்ட்ஸில் எளிதாக இதை போல் வரைஞ்சிட்டேன். இது ரொம்ப எளிதாக வரைஞ்சிடலாங்க. பவர் பாயிண்டில் ரொம்ப எளிது, ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். ஸோ அப்போ இது மட்டும் பண்ணால் பத்தாது, இதை வந்து ட்ரேஸ் பண்ணுவதும் கொஞ்சம் கடினம் தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த ட்ரேஸ் பண்ணும்போது இதில் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல பிரான்ச்சு அது ஒரு செக்ஷன்லேருந்து இன்னொரு செக்ஷனுக்கு லூப் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஏன்னா இது வந்து ஒரு நார்மலான ஒரு சர்க்யூட் கிடையாது. அதாவது ஒரு ஆம்ப்ளிஃபையரையோ அல்லது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டு பாயிண்ட்டுன்னு சொல்கிற மாதிரி உள்ள சர்க்யூட் கிடையாது. இதில் 4 செக்ஷன்கள் வேலை செய்யுது. 4 அந்த ஐசிலேயே 4ஆக பிரித்து 4 கம்பேரட்டர் இருக்குது. 4 கம்பேரட்டரும் 4 வேலையை செய்யுது. புரியுதுங்களா? ஸோ அப்போ அதனால நம்ம வந்து இது கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. அதற்காக நான் என்ன பண்ணேன், இந்த ட்ராக்கை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கலரிங் பண்ணேன். இது எப்படி கலரிங் பண்ணுறது, இதை அப்படியே என்ன பண்ணேன்னா இதுக்கு மேலேயே இந்த ட்ராக் மேலேயே லைன்ஸ் வரைய ஆரம்பித்தேன். வரையும் போதே பாசிட்டிவ்க்கு ஒரு கலரு, நெகட்டிவ்க்கு ஒரு கலரு, இந்த செக்ஷன் 4 செக்ஷனுக்கு 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸு, அதிலிருந்து அந்த ரிலேக்கு வந்து சேரக்கூடிய லைனை ஒரே கலரில் கொடுத்தேன். அந்த மாதிரி கொடுக்கும்போது எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? இது அதுலேருந்து வரைஞ்சதுங்க. இது அதுலேருந்து டவுன்லோட் பண்ணதில்லை. அந்த சர்க்யூட்டுக்கு மேலேயே நான் வரைஞ்சிட்டு அந்த சர்க்யூட்டை நான் வந்து பின்னாடி இருக்க பேக்ரவுண்டை நான் டெலீட் பண்ணிட்டேன். பாருங்கள் என்ன அருமையாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பச்சை கலரில் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த பச்சை வண்ணத்தில் இருக்கிறது நெகட்டிவ்ங்க. ஸோ இப்போ இது எங்கெல்லாம் நெகட்டிவ் போகுதுங்கிறது பாருங்கள் ரொம்ப எளிதாக இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம சர்க்யூட்டை பண்ணி வச்சுட்டோன்னா கூட ரொம்ப எளிதாக ட்ரேஸ் பண்ணுவதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த பச்சை லைனில் எங்கெங்கெல்லாம் லைன் போதோ எல்லாமே நெகட்டிவ் தான். அதே போல் ரெட்டு லைனில் வர்றது பூரா பாசிட்டிவ். புரியுதுங்களா? இந்த ரெட்டுலேயே பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். இந்த பிங்க்குக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா இது அன்ரெகுலேட்டட் வோல்டேஜ், இது ரெகுலேட்டட் வோல்டேஜ். ஸோ இப்போ இதை போல் இந்த பாருங்கள் 3 ப்ரீசெட்டு சும்மா நமக்காக புரிகிற அளவுக்கு ஒரு சிம்பாலிக்காக நம்ம கொடுத்துருக்கோம். டிரான்சிஸ்டர் 3 கலர் கொடுத்துருக்கோம். அதே போல் இதில் வரக்கூடிய அவுட்புட் பார்த்தீங்கன்னா 3 ரிலே இருக்குது இல்லைங்களா? இது ஒரு ரிலே, இது ஒரு ரிலே, இது ஒரு ரிலே. ஸோ இப்போ ஒரு ரிலேக்கு ஒயிட் கலரில் இருக்கிறது ஒரு ரிலேங்க, சிகப்பு வண்ணத்தில் ப்ளூ வண்ணத்தில் இருக்கிறது ஒரு ரிலே. இது பாருங்கள், இந்த ஐசியை 4 செக்ஷனாக பிரிச்சிருக்கேன். வெள்ளை, பிங்க்கு, ஆரஞ்சு, ப்ளூ. ஸோ இப்போ ப்ளூங்கிறது ஒரு ரிலே ஆப்ரேட் பண்ண போகுது. எங்கே ஆப்ரேட் ஆகுது? இந்த ரிலே ஆப்ரேட் பண்ண போகுது. கீழே இருக்கக்கூடிய ரிலே ஆப்ரேட் பண்ண ரொம்ப எளிதாக இப்போ நம்ம கலரை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள். ட்ரேஸ் பண்ணுறது ரொம்ப எளிதாக இருக்கும். அதே போல் எல்லோ கலரில் மஞ்சள் வண்ணத்தில் இருக்கிறது இந்த ரிலே ஆப்ரேட் பண்ண போகுது. அப்போ மஞ்சள் வண்ணம்ங்கிறது இந்த இடம் ஆரஞ்சு. ஸோ இப்போ இந்த செக்ஷன், இந்த கம்பேரிட்டிவ் 4 கம்பேரிட்டர் சொன்னேன். இப்போ சில நேரத்தில் சொல்கிறேன் நான் அது கம்பேரிட்டர்னா என்னன்ட்டு. அதே மாதிரி இந்த செக்ஷன் வந்து டிலேக்காக யூஸ் பண்ண போகிறாங்க. இது ரிலே எதையும் ஆப்ரேட் பண்ணலை. 3 நிமிஷம் டிலே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய செக்ஷன் ஒரு கம்பேரிட்டர். இந்த வெள்ளை கலரில் இருக்கிறது இங்கே இந்த ரிலே ஆப்ரேட் பண்ணும். இந்த பாருங்கள் வெள்ளையில் வருது. சிகப்பு வந்து காமனுங்க, பவர் சப்ளை. இந்த இன்னொரு லைன் தான் நமக்கு அதை ஆப்ரேட் பண்ணக்கூடியது. ஸோ அப்போ இதை போல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப எளிதாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த படத்தை நான் அப்படியே வரைகிறத கூட உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஆனால் அது கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆகும். ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு.
அப்போ உங்களுக்கு இப்போ அந்த அளவுக்கு பொறுமையாக நீங்கள் வீடியோ பார்க்க மாட்டீங்க. இதுவே இந்த வீடியோவே நிச்சயமாக நீளமான வீடியோ தான் அமைய போகுது, பரவாயில்ல. ஆனால் முக்கியமான விஷயங்களை நம்ம இதில் பகிர்ந்துக்க போகிறோம். அதனால் அதில் நேரத்தை பற்றி பார்க்கல, தெளிவாக நான் இதை பற்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த காலத்தில் வந்து எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலும் வீட்டில் உபயோகப்படுத்துகிற எக்யூப்மெண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்தடுத்த செக்ஷன் புதுசாக ஒன்று வரும்போது எளிதாக இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா இது வந்து ஒரு பேசிக் வெறும் டிரான்சிஸ்டரை பயன்படுத்தி உபயோகப்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலரை உபயோகப்படுத்தி பயன்படுத்துகிறாங்க. இது புரிஞ்சால் தான் மைக்ரோ கண்ட்ரோலர் உங்களுக்கு புரியும். மைக்ரோ பார்வைக்கு எளிதாக இருக்கும், ஆனால் இது புரிஞ்சால் தான் அதை புரிய வைக்க முடியும். புரியுதுங்களா? சரிங்க. இப்போ இதில் வந்து இதுக்கு அடுத்து இதை வந்து அப்படியே நான் என்ன பண்ணிட்டேன்னா டயக்ராமாக மாற்றணும். அது உங்களோட திறமை தான். இதில் ஒரு செக்ஷனை மட்டும் நீங்கள் தனித்தனியாக பிரித்து டயக்ராமாக மாற்ற போகிறோம். இதில் ஒரு செக்ஷனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் செக்ஷன் நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அதற்கு முன்னாடி கம்பேரட்டரை பற்றி சில விளக்கங்கள் பார்த்துட்டு போகலாம். இது ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணுங்கிறவங்க என்னோடய பழைய வீடியோவில் இதை பற்றி முழு வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த ஓபி ஆம்ப்ளிஃபயர்னு சொல்லக்கூடிய 741 ஆர் இப்போ இருக்கக்கூடியது LM324 4 ஓபி ஆம்ப்ளிஃபயரை கொண்டது ஒரு LM324 ஐசி. புரியுதுங்களா? ஸோ இப்போ அதில் வந்து அந்த மாதிரி மல்டி ஓபி ஆம்ப்ளிஃபயர் ஐசிலாம் கூட நிறைய பயன்படுத்துகிறோம். இதை பற்றி முழு விவரம் வேணும், ஓபி ஆம்ப்ளிஃபயரை எந்தெந்த வகையிலலாம் யூஸ் பண்ணலாம், உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு முழு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதை கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். அதில் பல விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஓபி ஆம்ப்ளிஃபயர்னு சொல்லக்கூடிய இந்த ஐசியை கம்பேரட்டருங்கிற ஒரு வேலையை மட்டும்தான் இது செய்ய போகுது. இந்த ஓபி ஆம்ப்ளிஃபயர் பல வேலை செய்யும், ஆனால் நம்ம உபயோகப்படுத்திக்கிறது கம்பேரட்டர். கம்பேரட்டர்னா பேரை வச்சே தெரியுது. 2 வோல்டேஜை அது கம்பேர் பண்ணி பார்க்குங்க. எடை பார்க்குற மாதிரி தான் 2 வோல்டேஜை கம்பேர் பண்ணி பார்க்கும். இதில் மைனஸில் ஒரு வோல்டேஜ் கொடுத்துருப்பாங்க. இது இன்வெர்ட்டிங் டெர்மினல்னு சொல்லுவாங்க. நீங்கள் இன்வெர்ட்டிங் இன்புட்டுங்கிறத பற்றி நீங்கள் பார்க்க வேண்டாம். இப்போதைக்கு இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு. புரியுதுங்களா? அந்த சிம்பிளில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த பின்னெல்லாம் வந்து நீங்கள் பின் அவுட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். LM324 பின் அவுட்டில் பார்த்தீங்கன்னா 4 ஓபி ஆம்ப்ளிஃபயருக்கு டிஃப்ரெண்ட் பின்ஸ். இந்த சப்ளை வந்து ஒரே ஒரு சப்ளை தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கும். 3 10 என்னமோ இருக்கும். அது வந்து சென்டரில் ஒரே ஒரு சப்ளை மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ சப்ளையை பற்றி கவலைப்பட வேண்டாம். சப்ளை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஓபி ஆம்ப்ளிஃபயர் நீங்கள் சிங்கிள் பவர் சப்ளைலையும் வேலை செய்யும், டூயல் பவர் சப்ளைலையும் வேலை செய்யும். டூயல் பவர் சப்ளைனா ப்ளஸ் வோல்ட்டு கீழே மைனஸ் வோல்ட்டு கொடுக்கணும். ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தார் ப்ளஸ் வோல்ட்டா என்ன மைனஸ் வோல்ட்டு. கண்டிப்பாக நான் அவருக்காக ஒரு வீடியோ நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம சிங்கிள் வோல்ட்டு தான், ஒரு பக்கம் 0 ஒரு பக்கம் ப்ளஸ். ஸோ பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் வோல்டேஜ் வரப்போகுது. அதனால் வரக்கூடிய அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கும், இல்லை 0வாக இருக்கும். 2 பொசிஷன் தான் இங்கே வரும் அவுட்டில். இந்த அவுட்டில் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் வோல்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வோல்டேஜ் ப்ளஸ் வோல்டேஜ் எவ்வளவோ அது அப்படியே வந்துடும், இல்லைன்னா 0 வரும், நடுவில் வராது. புரியுதுங்களா? ஸோ அப்போ இது வந்து என்ன பண்ணால் வோல்டேஜை வந்து நீங்கள் இதில் கம்பேர் பண்ணும் நீங்கள் கொடுக்கும்போது. அப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு வோல்டேஜை நீங்கள் ஃபிக்ஸ்டாக வச்சுக்கலாம், ஒரு வோல்டேஜை நீங்கள் ஆக்சுவலாக வரக்கூடிய வோல்டேஜை கம்பேர் பண்ணிக்கலாம். அப்போ என்ன நடக்கும்? இப்போ 2 ஈக்குவலாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பழைய ஸ்டேட் என்னவோ அது அப்படியே இருக்கும். அது ஆனில் இருந்தால் ஆனில் இருக்கும், ஆஃபில் இருந்தால் ஆஃபில் இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வோல்ட்டை அதிகப்படுத்துகிறீங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த வோல்ட்டை அதிகப்படுத்திட்டேன், உடனே பல்ப் என்னாச்சு? ஆன் ஆகிடுச்சு. பல்பு ஆன் ஆச்சுன்னு அர்த்தம் அந்த வோல்டேஜ் ப்ளஸ் வோல்டேஜ் இங்கே வந்துருச்சுன்னு அர்த்தம். புரியுங்களா? அப்போ ப்ளஸ், அதாவது மேலே இருக்கக்கூடிய ப்ளஸ் வோல்டேஜ் மைனஸ் வோல்ட்டை விட அதிகமாக இருந்தால், இந்த வோல்ட்டை விட இந்த வோல்டேஜ் அதிகமாக இருந்தால் அவுட்புட்டு அதிகமாக இருக்கும், ஹை வோல்டேஜாக இருக்கும். புரியுதுங்களா? இல்லை இந்த மாதிரி இருந்ததுன்னா ஆஃப் ஆகிடும். அப்போ மைனஸ் பெருசாக இருக்குது, ப்ளஸ் சின்னமாக இருக்குன்னா அவுட்புட்டு 0 ஆகிடும். இந்த மாதிரி வரும். புரியுதுங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம எதில் வேணால் கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து லிமிட் எங்கே வேணும்? அதிகமாகும் போது உங்களுக்கு அவுட்புட் வேணுமா, இல்லை குறைவாகும் போது அவுட்புட் வேணுமா? ஏதாவது ஒரு வோல்டேஜ். இப்போ நமக்கு வேண்டியது 220 வோல்ட்டு கண்டிப்பாக வேணும். 220 விட அதிகமாகும் பொழுது உங்களுக்கு வேணும்னா இதை எடுத்துக்கோங்க. இதில் 220 ஸ்டெடியாக கொடுத்துருங்க. இதுக்கு மேலே வந்து வர்ற வோல்டேஜை கொடுத்துருங்க. அப்போ வர்ற வோல்டேஜ் எப்போல்லாம் 220க்கு மேலே போகுதோ உங்களுக்கு அவுட்புட் கிடச்சிடும். இல்லை உங்களுக்கு 220 கீழே போகும்போது தான் எனக்கு வந்து சிக்னல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் 220 கொடுத்துருங்க, இதில் 220 கொடுத்துருங்க. அப்போ நீங்கள் கீழே உள்ள மேலே இருக்கிறத ஸ்டெடியாக வச்சுங்க. அப்போ கீழே உள்ள வோல்டேஜ் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இதில் லைட் ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ இதை போல் நமக்கு எப்படி வேணும்னாலும் இதை பயன்படுத்திக்கலாம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கீழே இருக்க வோல்டேஜை ஃபிக்ஸடாக நம்ம செட் பண்ணிடுவோம். வோல்டேஜ் டிவைடர் போட்டு செட் பண்ணிவிடுவோம். மேலே இருக்க வோல்டேஜில் நம்ம சிக்னல் எங்கே செக் பண்ணணுமோ அங்கே செக் பண்ணிக்குவோம். அந்த வோல்டேஜ் அதிகமாகும் போது லைட் எரியணும், கம்மியாகும் போது லைட் ஆஃப் ஆகணும். லைட்டுங்கிறது அவுட்புட்டுங்க. இந்த அவுட்புட்டை நம்ம வேற ஒரு ரிலே போய் ஆன் ஆகும். இது போய் ஒரு டிரான்சிஸ்டர் ஆன் பண்ணி ரிலே ஆன் பண்ணிடும். இப்போ சிறிது நேரத்தில் பார்க்கலாம்.
சரி, இப்போ அந்த சர்க்யூட்டை நான் வரைஞ்சிட்டேன். சிம்பிளாக எடுத்துக்கேன். இதில் எதுவும் காம்பனன்ட்ஸோட வேல்யூ போடலை. ஏன்னா இந்த போர்டு வந்து நிரந்தரம் கிடையாதுங்க. ஒரு மாடலுக்கு ஒரு போர்டு வந்துகிட்டே இருக்குது. ஆனால் பேசிக் பிரின்சிபிள் சேம் தான். அதனால நான் வேல்யூ எதுவும் போடலை. ஜஸ்ட்டு புரியறதுக்காக மட்டும் நான் அந்த கலர் கோடிங் தகுந்த மாதிரியே நான் வந்து இதில் படத்தை வரைஞ்சிருக்கேன், எளிதாக புரியுங்கிறதுனால. இதில் பாருங்கள், இதில் பவர் சப்ளை இது வந்து என்னென்னா, மேலே வந்து இந்த போர்டு வேலை செய்வதற்காக ஒரு லோ வோல்டேஜ் பவர் லோ டென்ஷன் சொல்லுவாங்க. அந்த பவர் சப்ளை சில நேரத்தில் பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்தே ஒரு இந்த மாதிரி சென்டர் டேப்பிங் உள்ள ஒரு செகண்டரி எடுத்திருப்பாங்க, லோ வோல்டேஜ் செக்ஷன். இந்த செக்ஷனை பார்த்தீங்கன்னா ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் போட்டு டிசி ஆக்கியிருப்பாங்க. டிசி ஆக்கி அன்ரெகுலேட்டட் வோல்டேஜை வந்து தேவையான இடத்துக்கு உபயோகப்படுத்திக்குவாங்க. ஏன்னா இந்த வோல்டேஜ் தாங்க ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இது வந்து ஒரு 24 வோல்ட் வெளியில் வரும். 24 வோல்ட்டை வந்து நமக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்குவாங்க. அப்போ 24 வந்ததுன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட். நீங்கள் உங்ககிட்ட இருக்க பவர் சப்ளை வந்து உங்களுக்கு தேவையான அளவு இருக்குன்னு அர்த்தம். 24ங்கிறது 26 ஆகிடுச்சுன்னா நீங்கள் வரக்கூடிய சப்ளை அதிகமாக இருக்குது, நீங்கள் ஸ்டெப் டவுன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம இந்த கம்பேரேட்டரை வந்து ரிலேக்கு சொல்லும். புரியுதுங்களா? அந்த ரிலே எந்தெந்த ரிலே ஆனால் அது வந்து கம்மி பண்ணுமோ பூஸ்டப் பண்ணுமா அதை வந்து ஸ்டெப் அப் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ சப்போஸ் வோல்டேஜ் அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுக்கும். அப்போ ஒன்று ஸ்டெப் டவுன் பண்ண போது முதல் ரிலே ஸ்டெப் அப் பண்ணும், ரெண்டாவது ரிலே ஸ்டெப் டவுன் பண்ணும். புரியுதுங்களா? அதுக்கு தான் 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3வது ரிலே என்னென்னா ஆஃப் பண்ணுறதுக்கு. அதாவது ரொம்ப அண்டர் வோல்டேஜ் போயிடுச்சு, இல்லை ரொம்ப ஓவர் வோல்டேஜ் போயிடுச்சு, இல்லை எனக்கு 3 நிமிஷம் கழிச்சு தான் ஆன் ஆகணும், அதற்காக அவுட்புட் ரிலே இந்த கடைசி கம்பேரேட்டர் செய்யும். அப்போ ஒன்று ஸ்டெப் அப் பண்ணும், ஒன்று ஸ்டெப் டவுன் பண்ணும், ஒன்று வந்து அவுட்புட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இது 3 தான். இந்த கம்பேரேட்டர் வந்து டிலே டைமை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய கம்பேரேட்டர். ஸோ இப்போ இந்த 4 சேர்ந்து தான் அந்த LM324 IC. இதில் நான் 3, இதில் எத்தனை பின் இருக்குது பாருங்கள், 1 2 3 இருக்குது. இதில் ஒரு 3, இதில் ஒரு 3, இதில் ஒரு 3. ஸோ டோட்டல் 12 பின்னு, 2 பின்னு பவர் சப்ளை. ஸோ மொத்தம் 14 பின்னு கொண்ட ஐசி அது. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த செக்ஷனில் பாருங்கள், இந்த மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை செக்ஷன். இதில் என்ன பண்ணியிருக்கோம், ஃபுல் வே ரெக்டிஃபயருக்கு அப்புறம் ஒரு டிரான்சிஸ்டர் போட்டு ரெகுலேட்டட் அவுட்புட் எடுத்திருக்கோம். என்ன காரணத்துக்காக ரெகுலேட்டட் அவுட்புட்? நம்ம இங்கே ஃபிக்ஸட் வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். உள்ள வரக்கூடிய வோல்டேஜ் மாறிட்டே இருக்கும். இன்றைக்கி வோல்டேஜ் கம்மியானா கம்மியாக வரப்போது, கூட வந்தால் கூட வரப்போகுது. ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் ஃபிக்ஸடாக இருக்கணும். அதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெகுலேட்டட் பண்ணியிருக்காங்க. ரெகுலேட் பண்ணி கம்மியாக, இப்போ சப்போஸ் இது 24 வோல்ட்னா இது வந்து 20 வோல்ட் 18 வோல்ட் இருக்கும். ஸோ இப்போ இந்த 18 வோல்ட்டை வந்து இதுக்கு சப்ளையாக கொடுப்பாங்க. இந்த 3 ஐசிக்கும் சப்ளையாக தான் இந்த 18 வோல்ட்டை வந்து இதுக்கு சப்ளை கொடுத்துருவாங்க. இதில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பாருங்கள், நான் இந்த கலர் கொடுத்துருக்கிறேன். இங்கே ஆரஞ்சு கலர் வரது போகிறோம் பாருங்கள், ரெஃபரன்ஸ் பாயிண்ட். கீழே ஜீனோடாய்டு போட்டு ஃபிக்ஸட் வோல்டேஜாக கொடுத்துட்டாங்க. ஃபிக்ஸட் வோல்டேஜ் கொடுத்து 3த்துக்குமே ஒரே சிக்னல் போகுது பாருங்கள், மைனஸுக்கு போகுது. அப்போ ப்ளஸ்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய சப்ளையிலேருந்து ஒரு டயோடு போட்டு டைரெக்டாக ஒரு வோல்டேஜ் டிவைடரை போட்டு உள்ளே கொடுத்துட்டாங்க. இந்த வோல்டேஜ் டிவைடர் தான் நீங்கள் பார்த்த ப்ரீசெட். 2 ப்ரீசெட் பார்த்தீங்க இல்லையா, அந்த 2 தான். 3வது ப்ரீசெட் வந்து டைம் டிலேக்கு, அதை பார்க்க வேண்டாம். இந்த 2 தான். அப்போ இது வந்து லோ வோல்டேஜ் கட் அவுட்டுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இது ஹை வோல்டேஜ்குள்ள கட் அவுட்டுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இதெல்லாம் நீங்கள் வந்து நம்ம வேரியபிள் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லி காமிச்சேன் இல்லைங்களா, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தால் தான் எல்லாம் செய்ய முடியும். நீங்களாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, மல்டிமீட்டர் வச்சதும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இதை வந்து இதுதான் அமைந்திருக்கு. இது பாருங்கள், ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓபி ஆம்பிளிஃபயர்னால் இப்படி தாங்க இருக்கும். ஒன்றில் வந்து வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி வோல்டேஜ் டிவைடர் போட்டு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் போட்டு இன்புட் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ஃபிக்ஸட் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபிக்ஸட் ரெஃபரன்ஸ் காமனாக இருக்கிறதுனால 3த்துக்கும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை ஒரு டிரான்சிஸ்டரை கொண்டு ஒரு ரிலே ஆப்ரேட் பண்ணுறாங்க. டிரான்சிஸ்டர் சுவிட்சை போல் வேலை செய்யும். ஸோ இப்போ சுவிட்சு வந்து இந்த ரிலே ஆப்ரேட் பண்ண போகுது. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதை நீங்களே டிசைன் பண்ணலாம். பழைய போர்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது தனித்தனியாகவே வரும். நீங்கள் எத்தனை வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 4 போர்டு 5 போர்டு ஆட் பண்ணி கூட உபயோகப்படுத்திக்கலாம். இதில் சிங்கிளாக பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நீங்களே கூட டிசைன் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் கூட பண்ண முடியும். ஓகேங்க. இப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டைம் டிலேக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 கெப்பாசிட்டர் ரொம்ப ரொம்ப எளிதுங்க. இதில் வந்து எங்கேயுமே ரெசிஸ்டன்ஸில் தான் போட்டிருக்காங்க, கெப்பாசிட்டர் இல்லை. இங்கே என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் போட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இதுலேருந்து வரக்கூடிய கரண்ட்டு போய் அந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் பண்ணுற அளவுக்கு இந்த ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபயர் அவுட்புட் கொடுக்காது. இது அவுட்புட் கொடுத்தா தான் இந்த கடைசியாக இருக்கக்கூடிய ரிலே ஆன் ஆகும். ஸோ இப்போ இது அவுட்புட் கொடுக்குறத டிலே பண்ணும். அப்போ இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூவை நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு அதோட டிலே டைம் சேஞ்ச் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இது கெப்பாசிட்டி வேல்யூ அடிக்கடி மாற்ற முடியாது. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சீரீஸில் ஒரு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை அட்ஜஸ்ட் பண்ணாலும் இது வந்து கெப்பாசிட்டரோட சார்ஜிங் டைமை நீங்கள் டிலே பண்ணலாம். இது ரொம்ப கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக சார்ஜ் ஆயிரும்.
ரொம்ப அதிகமாக வச்சுட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிரும். அப்போ அந்த டைம் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். இதுதான் டைம் டிலேக்கு உள்ளது. அதற்கப்புறம் இந்த டைம் டிலே உங்களுக்கு தேவையில்லைன்னா பைபாஸ் பண்ணுவதற்கு ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க. இந்த சுவிட்சை பண்ணிங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து தாண்டி இதுக்கு ஒரு வோல்டேஜ் இங்கே போயிடும். அதாவது கெப்பாசிட்டரை ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுவதற்காக. இது ஆன் பண்ணிங்கன்னா டக்குன்னு சார்ஜ் ஏறிடும். இந்த சப்ளையை டேரெக்டாக கொடுக்குறோம் நம்ம, உடனே சார்ஜ் ஏறும். சார்ஜ் ஏறினோடனே இந்த அவுட்புட் வந்து இது கொடுத்துரும். அதுதான் அந்த குயிக் ஸ்டார்ட். இந்த குயிக் ஸ்டார்ட்டோட சர்ச்சு கொடுக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜ் நேராக இந்த ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையரோட மைனஸ் இன்வெர்ட்டிங் எண்டுக்கு வந்து வேகமாக சப்ளை வந்துடும். சப்ளை வந்தோடனே இந்த இங்கே இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறிடும். சார்ஜ் ஏறிடுச்சுன்னா உங்களுக்கு அவுட்புட் குயிக்காக கிடைக்கும். குயிக்காக கிடைச்ச உடனே இங்கே அவுட்புட் ரிலே இமீடியட்டாக ஆன் ஆகிடும். ஸோ இதுதான் மெத்தடு. நான் இதை பற்றி டீட்டெயிலாக போகலை, ஏன்னா இன்றைக்கி வரக்கூடியது ஸ்டாட்டிக் ஸ்டெபிளைசருங்கிற மெத்தடு வருது. ஸ்டாட்டிக்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த ரிலே இருக்காது. அதுபோல் இது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் கூட இல்லாமல் இப்போ செய்கிறாங்க. டிரான்ஸ்ஃபார்மருக்கு பதிலாக எஸ்எம்பிஎஸ்ங்கிற முறை மூலியமாக ஸ்டெப் டவுன் ஸ்டெப் அப்லாம் பண்ணிக்கிறாங்க. ட்ரையாக் போன்ற பாகங்களை உபயோகப்படுத்தி இந்த ரிலேயை வந்து எடுத்துறேன். ஏன்னா ரிலேயில் வந்து லைஃப் பீரியட் இருக்குது, கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இந்த ரிலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால சாலிட் ஸ்டேட்டில் ட்ரையாக்கை பயன்படுத்துகிறாங்க. அதை போல் போர்டுகள் நிறைய இருக்குது. நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த போர்டில் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா இந்த போர்டை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் என்னை பொறுத்த அளவில் இது என்ன தெரியுமா அங்கே போகும், இந்த ப்ரீசெட் போயிடும். இங்கே இருக்கிற ப்ரீசெட், இங்கே இருக்க ப்ரீசெட்டு, இங்கே இருக்க ப்ரீசெட், இந்த 3 ப்ரீசெட்டு கொஞ்சம் நாளாக ஆச்சுன்னா அது கார்பனில் இதாகிட்டு போயிடும். ஸோ இப்போ இந்த ப்ரீசெட்டை மாற்றிடுங்க. அதற்கப்புறம் நீங்கள் எங்கெங்கெல்லாம் கெப்பாசிட்டர் இருக்கோ அந்த கெப்பாசிட்டர்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் வந்து சர்வீஸுக்கு சர்க்யூட்டை ட்ரேஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதில் எத்தனை கெப்பாசிட்டர் இருக்கோ அத்தனை கெப்பாசிட்டரோட வேல்யூ எடுத்துங்க, அத்தனை கெப்பாசிட்டர் வாங்குங்க. விலை ஒன்றும் ஜாஸ்தி இல்லை. எல்லா கெப்பாசிட்டரையும் பொலாரிட்டி மாற்றிடாமல் கரெக்டாக பற்ற வச்சுருங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டாக இது வேலை செஞ்சிடும். சர்க்யூட்டை ட்ரேஸ் பண்ணி பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம என்னத்துக்காக ட்ரேஸ் பண்ணியிருக்கோன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் வந்து இதை ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இவ்வளோ தான் இதில் மெத்தட் இதில் இருக்க போதும். புரியுதுங்களா? சரிங்க, இப்போ நம்ம அடுத்த செக்ஷன் போகலாமா? டிரான்ஸ்ஃபார்மர் டைப்பில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குங்க. இது வந்து ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் டைப்பு. இப்போ நான் காமிக்க போகிறது டிரான்ஸ்ஃபார்மர் டைப்பு. அது எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பார்ப்போம். அதுக்குள்ளே எப்படி அமைந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 3 ரிலே சொன்னேன் நான். புரியுதுங்களா? இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாதுங்க. நியூட்ரலில் வந்து காமனாக கொடுத்துருவாங்க. டிரான்ஸ்ஃபார்மரோட ஒரு எண்டு நியூட்ரல் இன்னும் வந்துடும், நியூட்ரல் அவுட்டும் வந்துடும். ஏன்னா நம்ம ஸ்டெபிளைசரை பொறுத்தளவில் இன்புட் சப்ளையும் வேணும், அவுட்புட் சப்ளையும் வேணும். இப்போ நான் இதில் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்புட் சப்ளை. இந்த வெள்ளை கலரில் ஒயரில் இருக்கிறது இன்புட் சப்ளை. இது உள்ளே வந்துட்டு திருப்பி இங்கே உள்ளே வருது. இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? இது அவுட்புட். இதுதான் நம்ம வந்து ஏசிலையோ ஃப்ரிட்ஜ்லையோ கொடுக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் கொடுக்கும்போது இதில் ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருவாங்க. ஏசியில் கொடுக்கும்போது ஹெவி கரண்ட்டுங்கிறதுனால ஸ்க்ரூ மூலியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஒரு இன்புட் அவுட்புட் கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ அப்போ அதுலேருந்து இந்த போர்டில் 3 ரிலே இருக்குங்க. இல்லை பார்த்தீங்களா, 3 ரிலே இருக்குது. இந்த 3 ரிலேயில் வந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது, ஏன்னா இந்த போர்டிலே இருக்கிறதுனால நமக்கு தேவையில்லை. பட் ஆனாலும் நீங்கள் சில நேரங்களில் இது போர்டை விட்டு வெளியில் தனியாக வச்சுருவாங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது எப்படி ரிலே கனெக்ஷன் கொடுக்குறதுங்கிறதுக்கு காமிச்சிருக்கேன். அது எப்படி பூஸ்டப் பண்ணுறதுங்கிறது தெரியணும் இல்லைங்களா? சர்க்யூட் போர்டு வந்து ரிலேயை மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணும். ஆனால் எப்படி இது வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எப்படி ஸ்டெப் அப் பண்ணுது, ஸ்டெப் டவுன் பண்ணுதுங்கிறது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த அனிமேஷன் வந்து ரொம்ப எளிதாக புரிகிறதுக்காக கலர்லையும் சிம்பிளான அனிமேஷன்லையும் பண்ணியிருக்கேன். தெளிவாக அதை பாருங்கள், கண்டினியூஸாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா புரியாது. கொஞ்சம் லாங்காக இருக்கும் வீடியோ, தயவு செஞ்சு பொறுத்துக்குங்க. வாங்க, இப்போ நான் நியூட்ரல் என்ன பண்ணுறேன், ஃபேஸ் நியூட்ரல் நம்ம கொடுக்க போகிறோம் இல்லைங்களா? ஃபேஸ் நியூட்ரல் டைரெக்டாக ப்ரைமரியில் கொண்டு கொடுத்துட்டோம். இது வந்து ஒரு ப்ரைமரி சர்க்யூட். ப்ரைமரிக்கு அப்புறம் 2 செகண்டரி இருக்குது. இது லோ டென்ஷன் செகண்டரின்னு சொல்லுவாங்க. லோ டென்ஷன்னா லோ வோல்டேஜுங்க. 24 வோல்ட்டு நமக்கு சப்ளை எடுத்து அந்த போர்டை பிசிபியில் வேலை செய்வதற்காகவும் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் இந்த 24 தான் எடுப்பாங்க. ஏன்னா இந்த ஃபேஸ் வோல்டேஜ் மாறினா அந்த 24ம் மாறும். ஸோ இப்போ 24ல் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்கோ அதை வச்சுட்டு நம்ம வோல்டேஜ் கம்மி கூடங்கிறத அது உணர்ந்து கொள்ளும். அதுக்கு தேவையான ரிலேயை இங்கே ஆப்ரேட் பண்ணிடும். ஸோ அப்போ அதனால் இது வந்து லோ டென்ஷன் செகண்டரி. இது கண்டிப்பாக எல்லா டிரான்ஸ்ஃபார்மர்லையும் இருக்கும். புரியுதுங்களா? இது பிரைமரி, இது செகண்டரி. இதுதான் வந்து ஒரு தனி செகண்டரிங்க. இந்த செகண்டரி வந்து ஒரு 20 வோல்ட் மட்டும். இது ஹெவியான வைண்டிங் கொடுத்துருப்பாங்க. இந்த வைண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். இந்த வைண்டிங் நார்மல் திக்னஸில் இருக்கும். இது ரொம்ப மெலிசாக தான் இருக்கும். ஆனால் இந்த வைண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி வைண்டிங் கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த கேவியை தாங்கக்கூடிய வைண்டிங். புரியுதுங்களா? ஸோ இப்போ இது எப்படி ஸ்டெப் அப் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 20 வோல்ட்டு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன். 10 வோல்ட்டு 12 வோல்ட்டு தாங்க ஸ்டெப் அப் பண்ணுது. ஆனால் நார்மலாக 20 வோல்ட் இருந்தால் தான் நமக்கு தேவை. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக 20 வோல்ட்டு போட்டிருக்கேன். புரியுதுங்களா? இந்த வைண்டிங்கோட டைரக்ஷன் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ இது போல தான் நமக்கு வந்து இது அமைஞ்சிருக்கும். அப்போ இதுக்கு தொடர்பு கிடையாது. இது அடுத்த டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம பார்க்க போகிறோம். இதோட இது கனெக்ட் பண்ணியே கொடுத்துருவாங்க.
அது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்கிறது. அது வேறு விதமாக கனெக்ட் பண்ணணும். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக பண்ணுவதற்காக இதை போல் தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த டைரெக்ஷன் ரொம்ப முக்கியங்க. நான் அது உங்களுக்கு தேவைங்கிறக்காக தான் இந்த ஏரோ மார்க் கொடுத்துருக்கேன். இந்த வைண்டிங் இங்கே வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா இதே டைரெக்ஷனில் தான் வோல்டேஜ் உற்பத்தி ஆகும். புரியுதுங்களா? சரிங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 ரிலே வச்சுருக்கோம். முதல் ரிலே நம்பர் 1 ரிலேன்னு வச்சுக்கலாம். நம்பர் 2 ரிலே, அடுத்தது அவுட்புட் ரிலே. அவுட்புட் ரிலே தான் சேஃப்டிங்க. டைம் டிலே பண்ணுவதற்காகவும் ஓவர் வோல்டேஜ் அண்டர் வோல்டேஜில் ஸ்டாப் பண்ணுவதற்காகவும் அவுட்புட் ரிலே. இதுக்கு எதுக்கும் சென்சார் கிடையாது. இது தனியாக நம்ம வந்து ஃபிக்ஸடாக ஒரு வோல்டேஜை வச்சு சென்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடியது 2 தான். புரியுதுங்க? இப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 220 வோல்ட் நம்ம எடுத்துருக்கோம். 220 வோல்ட் வர்ற மாதிரி நம்ம எடுத்துருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வர்றது 220 வோல்ட் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நமக்கு இங்கே ஸ்டெப் அப்பும் பண்ணக்கூடாது, ஸ்டெப் டவுனும் பண்ணக்கூடாது. அப்போ எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1 ரிலே என்ன செய்கிறோம் பாருங்கள், ஆஃப் பண்ணி வச்சிடறோம். என்ன காரணம்னா இங்கே இருக்கக்கூடிய சப்ளை 220 நீங்கள் எதுவுமே இந்த வைண்டிங்கை உபயோகமே படுத்த வேண்டாம். உள்ளே வரக்கூடிய சப்ளையை எப்படியாவது வெளியில் கொண்டு போகணும். அப்போ என்ன பண்ணோம், இது ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா இங்கேருந்து எப்படி கொண்டு போகலாம், நீங்கள் ரூட்டு பிடிங்க, இங்கேருந்து இதை இப்படி கொண்டு வரலாம். இங்கே வந்து நம்பர் 2 ரிலே ஆன் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். ஏன்னா இந்த ரிலே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், இது வந்து நார்மல் க்ளோஸுங்கிறது ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கிறதுங்க. ஆன் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் மாறிடும். அது ஆன் சொல்கிறது. இது என்சிமாங்க, இது என்ஓமாங்க. இது ரிலே பற்றி உள்ள வீடியோ நம்ம முன்னாடி பண்ணியிருக்கோம். தேவைன்னா சொல்லுங்கள், நம்ம இன்னொருத்தர் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இருக்கிற கண்டிஷன் ஆஃப் ஸ்டேட்டுங்க. எப்போதுமே டிராயிங் ஆஃப் ஸ்டேட்டில் தான் கொடுப்பாங்க. நம்ம இப்போ ஆன் பண்ணோன்னா அந்த ரிலே என்ன ஆகுனா இந்த இருக்கக்கூடிய சிகப்பு லீவர் வந்து இந்த பக்கம் கான்டாக்ட் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ அடுத்து இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த ரிலே என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், ஆன் பண்ணுறோம். இந்த ரிலே ஆன். இது அவுட்புட் எப்படி ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு அவுட்புட் வெளியில் போகும். அதனால் ஆன் பண்ணிடும். இப்போ பாருங்கள், இந்த கண்டிஷனில் இந்த 3 ரிலேயும் மாற்றுறோம். பாருங்கள், ஆஃப் ஒன்றுமே செய்யலை, ஆனை இந்த பக்கம் மாற்றிட்டோம். இந்த பக்கம் ஆன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் ரூட் எப்படி வருது பாருங்கள். இப்போ ஃபேஸில் சப்ளை கொடுத்தா என்ன நடக்கும் பாருங்கள். பார்த்தீங்களா? இங்கே இந்த காயிலுக்கே வரல பாருங்கள். இந்த காயில் தான் இங்கே கொடுத்துருக்கோம். இந்த காயிலோட 2 நம்ம இங்கே கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? கலர் நான் கரெக்டாக கொடுத்துருக்கிறேன். கனெக்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். பாக்கி ரிலேக்குள்ள தொடர்பு வந்து இதை போல் நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நான் இந்த போர்டை பார்த்து வரைஞ்சது தான். ஸோ இப்போ நீங்களும் டிசைன் பண்ணிக்கலாம். ஆனால் நார்மலாக இதை நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. புரியுதுங்களா? இப்போ இங்கே இருக்க கலர் கோடே உங்களுக்கு போதும், நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இந்த காயில் தான் நம்ம இங்கே கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? இந்த காயில் ஒன்று தான். ஏரோ மார்க் டைரக்ஷன் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? எல்லோவிலேருந்து ப்ளூவில் நோக்கி போகணும். இங்கேயும் எல்லோவிலேருந்து ப்ளூவில் நோக்கி கரண்ட்டு போகிற மாதிரி வச்சுருக்கோம். சரிங்க. இப்போ நம்ம இந்த காயிலே உபயோகப்படுத்தாமல் 220 வர்றதை அப்படி வெளியில் கொடுத்துட்டோம். ஓகே, இது ஒரு செட்டு. இப்போ சப்போஸ் வந்து வோல்டேஜ் வந்து இப்போ திருப்பி ரீசெட் போயிடலாம். இப்போ வோல்டேஜ் வந்து 200 தான் கொடுக்குறேன். நமக்கு 200 பத்தாது, நமக்கு 220 கூட்டி கொடுக்கணும். அப்போ ஸ்டெப் அப் பண்ணணும். ஸ்டெப் அப் பண்ணணுன்னா என்னென்ன பண்ணுறோம் பாருங்கள். இந்த ரிலேயை பாருங்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணுறோம். இதை ஆன் பண்ணுறோம். முதல் ரிலேயை ஆன் பண்ணிடுறோம். 2வது ரிலேயும் ஆன் பண்ணிடுறோம். 3வது ரிலேயும் ஆன் பண்ணி. அப்போ 3மே ஆன் பண்ணோன்னா ஸ்டெப் அப் பண்ணும். முதல்ல நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ரிலே ஆன் பண்ணலை அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த 2 மட்டும் ஆன் பண்ணோம். அப்போ எதுவுமே பண்ணாமல் நம்ம வந்த வோல்டேஜை அப்படி வெளியில் கொடுத்துருச்சு. ஆனால் இப்போ நமக்கு 200 வோல்ட் வர்றதை இந்த போர்டில் வந்து வோல்டேஜ் 24ங்கிறது 23 வோல்ட் ஆகிடும். இது போய் அந்த கம்பேரட்டரை சென்ஸ் பண்ணி இங்கே இருக்க ரிலேயோட பொசிஷனை இப்படி மாற்றிடும். அதுதான் அந்த கம்பேரட்டரோட வேலை. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், 3ஐயும் ஆன் பண்ணியிருக்கோம். 3ஐயும் ஆன் பண்ணும்போது என்ன ஆகும், 3 ரிலேயும் இப்போ பாருங்கள் 3மே வந்து நமக்கு ஆன் ஸ்டேட்டுக்கு போயிடுது. நார்மல் க்ளோஸ்லேருந்து நார்மல் ஓப்பன் சைட்டுக்கு போயிடுது. இப்போ பாருங்கள் கரண்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ என்னாச்சு, இந்த காயில் வழியாக போகுது, சப்ளை வருது. சப்ளை இங்கேருந்து நமக்கு 320 கொடுக்குறோம். 320 என்ன ஆகுதுன்னா மறுபடியும் இந்த காயில் வழியாக போயிட்டு தான் வருது. இந்த காயில் ஆல்ரெடி 20 வோல்ட்டை உற்பத்தி பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்போ அந்த 20 வோல்ட்டும் நீங்கள் கொடுக்கக்கூடிய 220 வோல்ட்டும் ஆட் ஆகி 240ஆக வெளியில் வந்துடும். 220ஆக வெளியில் வந்துடும். நீங்கள் 200 தானே கொடுக்குறீங்க, 200 கொடுக்குறீங்க, இங்கே ஒரு 20 இருக்குது, 220ஆக சேர்ந்து வெளியில் வந்துடும். ஏன்னா இந்த டைரெக்ஷனும் இந்த டைரெக்ஷனும் சேம். புரியுதுங்களா? இங்கேருந்து போகிற டைரெக்ஷனும் இங்கேருந்து ஏரோ மார்க் டைரெக்ஷனும் சேமில் வருது. அதனால ஆட் ஆகி கிடைக்கிது. அப்போ இந்த ஒரு காயிலேயே அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அது தேவையான பொசிஷன் அதோட திசையில் வந்து கனெக்ட் பண்ணுவது மூலியமாக இருக்கக்கூடிய வோல்டேஜிலேருந்து இந்த 20 வோல்ட்டை ஆட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ புரியுதுங்களா? இப்போ எளிதாக புரியும்னு நினைக்கிறேன். சரிங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த செக்ஷன் பார்க்கலாம். இப்போ இது அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்த செக்ஷனில் பாருங்கள் 250 வோல்ட் வந்தால் முதல் இது ஆஃப் பண்ணுறோம், 2வதையும் ஆஃப் பண்ணிட்டோம். ஆனால் 3வது கண்டிப்பாக ஆன் பண்ணணும். ஆன் பண்ணால் தான் ஃபேஸை வெளியில் போகும். ஸோ 3வது ஆன் பண்ணியாச்சு.
இது வந்து ஸ்டெப் டவுன் பண்ணக்கூடிய பொசிஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்பில் என்ன பண்ணோம், இந்த நார்மலாக பண்ணுறத ஆஃப் ஆன் வச்சோம். ஸ்டெப் அப் பண்ணும் பொழுது 3மே ஆன் வச்சோம். இப்போ ஸ்டெப் டவுன் பண்ணணும். ஸ்டெப் டவுன் ஏன்னா 250 வோல்ட் அதிகமாக வருது, நமக்கு அதிகம் தேவையில்லை. அப்போ என்ன பண்ணணும்னா ஆஃப் 2 தான் ஆஃப் வைக்கணும், 1 ஆன் வைக்கணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இது போல் இந்த ரிலேயோட கண்டிஷனை மாற்றி உபயோகப்படுத்துவது மூலியமாக ஸ்டெப் அப், ஸ்டெப் டவுன், கட் ஆஃப் எல்லாமே நம்ம பண்ணலாம். ஓகே, இப்போ நமக்கு ஆஃப் பண்ணிட்டோமா? இப்போ இது மட்டும்தான் ஆன். அப்போ என்ன செய்கிறோம், நீங்கள் இதை மட்டும் ஆன் பண்ணிட்டீங்க. இப்போ சப்ளை எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். இதில் தான் ரொம்ப முக்கியம். இந்த காயிலை நம்ம என்ன செய்ய போகிறோம் பாருங்கள். இது இங்கேருந்து நேரம் வருது. முன்னாடி வந்து என்னாச்சு, இந்த காயிலில் வந்து இடதிருந்து வலது பக்கமாக அந்த கரண்ட் போயிட்டு சேர்ந்துச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா இந்த 200 கொடுக்கக்கூடிய வோல்டேஜோட இந்த 20 வோல்டேஜ் கூடுதலாக நமக்கு வெளிப்பட்டது. அதனால ஸ்டெப் அப்பாக கிடச்சிது. ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், சப்ளை எங்கள் ரிவர்ஸில் கொடுக்குறோம். ரிவர்ஸில் கொடுக்கும்பொழுது இந்த வோல்டேஜில் ரிவர்ஸில் போகிறதுனால இங்கேருந்து வரக்கூடிய வோல்டேஜ்லேருந்து 20 வோல்டேஜை மைனஸ் பண்ணி கொடுத்துரும். அப்போ ஒரே வைண்டிங்கை நீங்கள் அதோட டெர்மினலில் மாற்றி கொடுப்பது மூலியமாக ஸ்டெப் அப்பும் பண்ணலாம், ஸ்டெப் டவுனும் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மரோட பிரின்சிபல். ஒரே திசையில் வைண்ட் பண்ணது தான் நான் ஏரோ மார்க்கில் காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் மாற்றி கொடுக்க போகும்போது வரக்கூடிய வோல்டேஜ்லேருந்து ஸ்டெப் அப் பண்ணுவதற்கு பதிலாக ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுத்துரும். அதாவது ஆட் பண்ணுவதற்கு பதிலாக மைனஸ் பண்ணி கொடுத்துரும். இது கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. இது வந்து ஸ்டெபிளைசரோட ஒரே வைண்டிங்கை 2 பர்பஸ்க்காக பயன்படுத்திக்கிறோம். இதே ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தால் இங்கே ஒரு 10 வோல்ட்டு, இன்னொரு 10 வோல்ட்டு, 2 வைண்டிங் கொடுக்கணும். 2 வைண்டிங்கில் காப்பர் லாஸ். புரியுதுங்களா? காசு கம்மி பண்ணுவதற்காக ரொம்ப எளிதாக இதை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு இதுதான் நம்ம இப்போ பார்த்த சர்க்கியூட்டில் நான் உங்களுக்கு சாம்பிள் காமிச்ச அந்த ப்ரீமியர் மாடல் 4 kVA ஸ்டெபிளைசர், ஏசி ஸ்டெபிளைசரில் அமைந்திருக்கக்கூடிய ரிலே சர்க்கியூட். அதாவது 2 வகை சர்க்கியூட் இருக்குங்க. ஒன்று பிசிபியில் இருக்கக்கூடிய சர்க்கியூட்டு, அது கண்ட்ரோல் சர்க்கியூட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு இந்த லோ வோல்டேஜ் சைடு. இது வந்து ரிலே சர்க்கியூட். ரிலே சர்க்கியூட்டும் கண்டிப்பாக தேவை. ஏன்னா இந்த கண்ட்ரோல் சர்க்கியூட் போயிடுச்சுன்னா நீங்கள் ரெடிமேடில் கண்ட்ரோல் சர்க்கியூட் நிறைய அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் அந்த சர்க்கியூட்டை வாங்கிடலாம். ஆனால் வாங்கினீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ரிலே கனெக்ஷனை நீங்கள் அந்த சர்க்கியூட்டுக்கு தகுந்த மாதிரி, அந்த மாடலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றணும். அப்போ கண்டிப்பாக இதோட டிசைன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் எளிதாக பண்ண முடியும். இதில் ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா இது ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் வரும்போது ஷார்ட் சர்க்கியூட் ஆகி உங்களுக்கு ஃபுல்லாக ஃபியூஸ் போயிடும், இல்லை வோல்டேஜ் அவுட்புட் வராது. புரியுங்களா? ஸோ இப்போ கண்டிப்பாக இந்த சர்க்கியூட் தெரிஞ்சிருக்கணும். நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. நான் வந்து எனக்கு ஈஸியாக இதில் இருக்கிறத ட்ரேஸ் பண்ணி இந்த மாடல் வரைஞ்சிருக்கேன். இன்னும் நான் அடுத்து ஒன்று காமிக்க போகிறேன், ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் மாடல். அந்த மாடல் வந்து எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஆனால் நிறைய வகையில் கொடுக்குறாங்க. ஆனால் பேசிக் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்க, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 260 வோல்ட் கொடுக்குறோம். இப்போ நமக்கு என்ன ஆகணும், அவுட்புட் போகக்கூடாது. அப்போ அதுக்கு என்னென்ன ரிலேலாம் எப்படி ஆன் பண்ணணும் பாருங்கள். ஆஃப் பண்ணுங்க, இதையும் ஆஃப் பண்ணிடுங்க, இதையும் ஆஃப் பண்ணிடுங்க, 3ஐயும் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சப்ளை வரும். சப்ளை வந்து அது வந்து அவுட்புட்டுக்கு போகாது. என்ன ஆகுது பார்ப்போம். பாருங்கள், சப்ளை வருது, காயில் வழியாகவும் போணுச்சு, காயில் வழியாக போயிட்டு இந்த ஆள் வழியாக வந்தது. ஆனால் அவுட்புட் ரிலேயே தாண்டலை. அப்போ அவுட்புட்டை கட் ஆஃப் பண்ணி விட்டுரும் சேஃப்டிக்காக. இதுவே ரொம்ப கம்மியானுச்சுன்னா என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். 160. இப்போவும் நமக்கு வந்து நம்மளோட எக்யூப்மெண்ட் ஓடக்கூடாது. ஏன்னா லோ வோல்டேஜில் ஓடினாலும் அது கெட்டு போய்டும். ஸோ இப்போவும் நமக்கு அவுட்புட் போகக்கூடாது. அப்போ என்ன நடக்குது பார்க்கலாம். ஆன் பண்ணுறோம், இதையும் ஆன் பண்ணுறோம், இது ஆஃப் பண்ணி வச்சிடும். அப்போ இது 2 ஆனில் இருக்குது, இது ஆஃப் பண்ணியிருக்கு. அதிக வோல்ட் இருக்கும்போது 3மே ஆஃபில் இருந்துச்சு. இப்போ இதில் வந்து 2 ஆனில் இருக்குது, பட் 1 கடைசி அவுட்புட் வந்து ஆஃபில் இருக்குது. அதான் முக்கியம். இப்போ எப்படி வருது பாருங்கள். இந்த ரிலே 2ஐயும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இதை ஆன் பண்ணதுனால சேஞ்ச் ஆச்சுங்க, ஆஃப் பண்ணும்போது சேஞ்ச் ஆகலை பாருங்கள். சரி, இப்போ பாருங்கள், இதில் போயிட்டுலாம் வருது, இது ஸ்டெப் அப்லாம் பண்ணி வருது, வந்து அவுட்புட் போகல. ஏன்னா ரொம்ப லோ வோல்டேஜாக இருக்கிறதுனால லோ வோல்டேஜ் கட் ஆஃப். இந்த லோ வோல்டேஜ் கட் ஆஃப்லாம் ப்ராக்டிக்கலாகவே நம்ம பார்ப்போம் எப்படி கட் ஆஃப் ஆகுதுன்னு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். குயிக்காக நம்ம வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் மெத்தடோட சொல்லிடுறேன். ஏன்னா அதுதான் அதிகமாக நீங்கள் வந்து ரிப்பேர் வரும், நீங்களே அசம்பிள் பண்ணக்கூடிய டைப்பு. டிரான்ஸ்ஃபார்மரே வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்களா, ஒரே வைண்டிங் தான். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வைண்டிங் தான். போன தடவை பார்த்து லோ டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும், அது இல்லாமல் இருக்காது. பட் இங்கே மெயின் வைண்டிங் பார்த்தீங்கன்னா சிங்கிள் வைண்டிங்கில் டேப்பிங்ஸ் எடுத்திருப்பாங்க. இதில் என்னென்னா நீங்கள் எங்கே இப்போ 195 கொடுத்தீங்கன்னா
உங்கள்கிட்ட என்ன சப்ளை வோல்டேஜ் இருக்குது, சப்போஸ் 215 வோல்ட் உங்களோட வீட்டுக்கு சப்ளை வருதுன்னா நீங்கள் 215 கொடுத்தீங்கன்னா இந்த வெண்டிங்கில் 240 வரும், இதில் 195 வரும், 160. இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சப்ளை 160 தானா, நீங்கள் 160 கொடுத்தீங்கன்னா இங்கே 195 வரும், 215 வரும், 240 வரும். ஆனால் நீங்கள் 160 வரும்போது இதை கொண்டு போய் நீங்கள் 215 கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி 240 வரும்போது அதை 195 கொண்டே கொடுக்கக்கூடாது. என்ன வோல்டேஜ் வருதோ அந்த டேப்பிங்கில் தான் அந்த வோல்டேஜை கொடுக்கணும். ஸோ மற்ற டேப்பிங்லாம் இதில் மென்ஷன் பண்ண வோல்டேஜ் வந்துடும். நமக்கு எது வேணுமோ அதை எடுத்து வெளியில் கொடுத்துடலாம். இதுதாங்க ஃபண்டா. இது கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்டெபிளைசர் தான் உங்களுக்கு சர்வீஸுக்கு அதிகமாக வரும். ஸோ இது எப்படி கனெக்ஷன் கொடுப்பது, ஏன்னா உங்களுக்கு அந்த பிசிபி கிடைக்கலன்னா நீங்கள் வச்சிருக்க பிசிபியை வச்சு கனெக்ஷன் கொடுக்கணும்னா இந்த மெத்தட் புரியணும். இதில் 4 ரிலே போட்டிருக்கேன், இதில் 7 ரிலே டைப்லாம் கூட வருது, 5 ரிலேலாம் கூட வருது. புரியுதுங்களா? அதே மாதிரி மாற்றி கொடுப்பாங்க. 7 ஸ்டெப்பு, 5 ஸ்டெப்பு, 6 ஸ்டெப்பு, அது மாதிரி பல வகையில் கனெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ட்ரிக்கியை. நம்ம இந்த மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதில் நான் 160, இந்த 4 டேப்பிங்க்கு நடுவில் இருக்க வைண்டிங்கை நான் இங்கே கனெக்ஷன் உங்களுக்கு ரெப்ரசென்ட்டுக்காக கொடுத்துருக்கேன். இது தனியாக வைண்டிங் கிடையாதுங்க, இதே வைண்டிங் தான் அது. 160ங்கிறது இந்த பாயிண்ட்டு, 195 இந்த பாயிண்ட்டு, 215 இந்த பாயிண்ட்டு, 240 இந்த பாயிண்ட். அப்போ இந்த இடத்துல இந்த காயில் இருக்கிற மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணிக்கிங்க. இதுக்கப்புறமும் காயில் இருக்குது, அந்த காயிலை நம்ம போடலை, அது கீழே இருக்கக்கூடிய காயில். புரியுதுங்களா? ஸோ இப்போ இது மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். பழைய மெத்தடு தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 185 வோல்ட் சாம்பிளுக்காக 3 வோல்டேஜ் எடுத்துக்கலாம். 185 வோல்ட் நம்ம வருது, உங்களுக்கு வரக்கூடிய வீட்டுக்கு வரக்கூடிய சப்ளை 185. அப்போ நம்ம என்ன பண்ணால் பூஸ்ட் பண்ணி நமக்கு வேண்டியது 215 வோல்ட் வரணும். அப்போ 185க்கு இங்கே வோல்டேஜே இல்லை. அப்போ என்ன பண்ணால் 185க்கு பக்கமாக இருக்கக்கூடிய வோல்டேஜை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 195 செலக்ட் பண்ணிக்குவோம். ஏன்னா 185க்கு பக்கத்தில் இருக்கிறது 195 தான் இருக்குது. ஸோ 195க்கு இங்கே வரக்கூடிய ஃபேஸை 195க்கோட லைனுக்கு எப்படியாவது கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம்? இப்போ இது வழியாக வந்து இப்படி போச்சுன்னா நேராக 160க்கு போயிடும், நம்ம போகக்கூடாது. அப்போ இதை ஆன் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இங்கே ஆன் பண்ணிங்கன்னா இந்த லைன் இங்கே வந்துடும். இங்கே வந்தோடனே நேரம் என்ன, அது இங்கே வருது. இங்கே வரும்போது 195 போயிடுச்சா? அப்போ இதை ஆஃப்லேயே வச்சிடலாம். சரி, இப்போ கொடுத்தாச்சுன்னா அதோட விட்டுருங்க, அவ்வளோதான். உங்களுக்கு இன்புட் வந்து ஃபேஸை இன்னும் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. ஸோ அப்போ ஒரு செக்ஷன் உங்களுக்கு ஓவர். இப்போ அவுட்புட் எடுக்கணும். அவுட்புட் எடுக்கணும். இன்புட்டு வந்து நீங்கள் போய் இதை சேர்க்கறது வர தான், சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் அதை அந்த இதை எடுத்து விட்டுருங்க. இனி நீங்கள் அவுட்புட் எடுக்கணும். அவுட்புட் வந்து உங்களுக்கு என்ன வேணும்? 240 வேணுமா, 215 வேணுமா? 215 வேணும். அப்போ என்ன பண்ணுவோம், 215 இது வழியாக வெளியில் வரும். நீங்கள் 195 கொடுத்துட்டீங்க, வைண்டிங்களோட இந்த எண்டுலேருந்து 215 வெளியில் வரும். வெளியில் வர்றதை இங்கே நம்ம ஆன் பண்ணணும். ஸோ இப்போ இதை ஆன் பண்ணிக்கிங்க. திருப்பி இங்கே வந்தோன்னா அவுட்புட்லேயே ஆன் பண்ணால் தான் வெளியில் போகும் இல்லைங்களா? ஸோ ஆன் பண்ணிவிடுங்க. புரியுதுங்களா? இப்போ எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா? ஆன் பண்ணதில் நான் திருப்பி சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சப்ளை கொடுப்போம். ஃபேஸில் கொடுக்க போகிறேங்க சப்ளை. அவுட்புட்டில் வரப்போகுது, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா? இங்கே 195 போனதுக்கப்புறம் இங்கே வைண்டிங் வழியாக போய் அந்த 195ஓட இந்த எக்ஸ்ட்ரா வைண்டிங், அதாவது 240 195 கழிச்சு அவ்வளவு 45 வோல்ட், 45 வோல்ட்டு ஆட் பண்ணி கொடுத்துருச்சு. அதான் 185 + 45, 45ங்கிறது 215 வோல்ட் வந்துருச்சு. இப்போ புரியுதுங்களா? இப்போ எளிதாக புரியும்னு நினைக்கிறேன். இன்னும் நமக்கு வேறு மாதிரி வோல்டேஜை மாற்றி பார்க்கலாம். இது லோ வோல்டேஜ் செக்ஷனில் எப்படி வேலை செய்யுதுன்னு காமிச்சிருக்கேன். இப்போ அடுத்தது வந்து திருப்பி ரீசெட் பண்ணலாம். 260 வோல்ட்டு, 260 வோல்ட்டை நமக்கு எடுத்துருப்போம். சரி, இப்போ அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து 260 வோல்ட்டு. 60 வோல்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 4யுமே ஆன் பண்ணி வச்சுருக்கோம். 4யுமே நம்ம ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணும்போது என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே நம்ம மாற்றணும். புரியுதுங்களா? 260க்கு 4மே ஆனில் வைக்கணும். ஆனில் வைக்கும்போது, ஏன்னா மேக்ஸிமம் வோல்ட்டேஜ் எப்போதுமே ஆனில் தான் இருக்கும், ஏன்னா அப்போ தான் ஸ்டெப் டவுன் ஆகும். ஸோ இப்போ எல்லாமே ஆனில் வச்சுட்டோம். இப்போ பாருங்கள், ஏன்னா 240 கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னேன். அப்போ இதை ஆன் பண்ணணும், இதை ஆன் பண்ணால் தான் 240 சேர்க்க முடியும். புரியுதுங்களா? இங்கேருந்து வந்து இதை ஆன் பண்ணிட்டோம், இதையும் ஆன் பண்ணிட்டோம். ஸோ 240 கொண்டு போய் சேர்த்துட்டோம். ஆனால் நமக்கு எடுக்கிற வோல்டேஜ் 210 15 எடுக்கணும். அதனால இதை ஆன் பண்ணிட்டோம். அவுட்புட்டு ஆன் பண்ணணும். அதான் 4மே ஆன் பண்ணிடணும். இப்போ நம்ம சப்ளை வந்து ஃபேஸ் உள்ளே போகுது, எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா? இப்போ போய்ட்டு ரிவர்ஸில் வருது பாருங்கள். 240 போயிட்டு ரிட்டர்ன் ஆகி வருது. அப்போ என்ன அர்த்தம், 260லேருந்து 20 வோல்ட்டை கம்மி பண்ணி கொடுத்துருது. 35 வோல்ட் கம்மி பண்ணுது. 240 215னா 25 வோல்ட் கம்மி பண்ணுது. 25 வோல்ட் கம்மி பண்ணி நமக்கு அவுட்புட் கிடச்சிருது. புரியுதுங்களா? ஸ்டெப் டவுனுங்கும் போது எல்லாமே ஆன் பண்ணணும்.
எல்லாம் 4 ரிலேயும் ஆன் ஆகணும். புரியுங்களா? இன்னொரு ரிலே ஆட் பண்ணால் இதே மெத்தடில் ஆட் பண்ணிக்கிங்க, அது அப்படியே இழுத்துனே போகலாம். புரியுங்களா? 5 ரிலே கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது பார்க்கலாமா? இப்போ 260 பார்த்துட்டோம். முன்னாடி 160 பார்த்தோம், அப்புறம் 260 பார்த்தோம். இப்போ அடுத்தது என்ன பார்க்கலாம்? 160. இப்போ நம்ம ஸ்டெப் ரொம்ப கம்மி வோல்டேஜ். கம்மி வோல்டேஜில் என்ன நடக்கணும் பாருங்கள். இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம், ஏன்னா 160 கொடுக்கணும்ல. அப்போ என்ன, அது ஃபேஸ் இன்னும் டைரெக்டாக 160 கொடுத்துரும். 160 கொடுத்தாச்சு. அப்போ நமக்கு இன்புட் முடிஞ்சு போச்சு. இனிமேல் அவுட்புட் தான் எடுக்கணும். அவுட்புட் என்ன எடுக்கணும்? 215 வெளில கொண்டு வரணும். அப்போ இங்கே ஆன் பண்ணணும். அப்போ இது ஆஃப்லேயே இருக்கட்டும், இது ஆன் பண்ணணும். ஆன் பண்ணால் தான் 215 வெளியில் வரும். இது அவுட்புட்டும் எப்படி ஆனில் இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம எடுத்தாச்சு. இப்போ இது 2 மட்டும் தான் ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ சப்ளை எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா? பார்த்தீங்களா, 160 போய் இவ்வளோ வைண்டிங் ஸ்டெப் அப் ஆகி 215 வழியாக வெளியில் போயிடுச்சு. ரொம்ப எளிதாக நீங்கள் பார்க்கலாங்க. இந்த கனெக்ஷன்ஸை வந்து ரொம்ப சிம்பிள் கனெக்ஷன்ஸ் தான். எல்லா மாடலுமே இந்த கனெக்ஷன் தான் பண்ணியிருப்பாங்க. நான் ரொம்ப எளிமையாக எல்லாரோட மெத்தடையும் பார்த்துட்டு ஃபைனலாக இதுதான் வந்து பெஸ்ட் மெத்தடுன்னு நம்ம இதை ஃபைனல் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் அவங்களுக்கு இது கலரில் போட்டு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இதை ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கோங்க. இதை கிளிக் ஷாட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப உபயோகரமான ஒரு எளிதாக புரியக்கூடிய ஒரு சங்கதியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்கிறது நீங்களே அப்புறமா நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுப்பீங்க. ஓகேங்களா? அடுத்தது நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம வீடியோவில் ஆரம்பத்தில் காமிச்ச அதே ஸ்டெப்லைசரில் வோல்டேஜை டைரெக்டாக கொடுத்து மல்டிமீட்டரில் அது எப்படி ஸ்டெப் அப் ஆகுது ஸ்டெப் டவுன் ஆகுதுங்கிறத பார்க்கலாமா? ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம அதை அப்போ பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சப்ளையை வந்து நம்ம இதில் கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க்கும் கிரேயும் தான் நமக்கு சப்ளை. இந்த க்ரீன் கலர் வந்து பிங்க்கும் கிரேயும் தான் சப்ளை. இந்த க்ரீன் கலர் வந்து எர்த்து இங்கே கொடுத்துருக்காங்க. க்ரீன் கலர் வந்து நமக்கு பாடி எர்த்து. அதனால் நமக்கு வந்து பாடி எர்த்தை விட்டு இது ரெண்டும் சப்ளை கொடுத்துக்கலாம். ஸ்டெபிளைசர் ரிப்பேர் பார்க்குறவங்க நண்பர்கள் கண்டிப்பாக இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் வாங்கி வச்சுக்கங்க. இது இல்லைன்னா உங்களால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டெபிளைசர் சர்வீஸ் பண்ண முடியாது. இது நிறைய ஆன்லைனில் கிடைக்குது. நீங்கள் கம்மியாக கூட ஏன்னா இது வழியாக நம்ம லோடு எடுக்க போகிறதில்ல, அதனால் கம்மியாக கூட வாங்கிக்கலாம். நான் 4 kVA வாங்கியிருக்கேன். நம்ம ஆக்சுவலாக 2 kVA கூட போதும். ஓகே, இப்போ நம்ம வந்து இதெல்லாம் நம்ம வெளியிலேயே அப்படியே வச்சுருக்கோம். இதில் சப்ளைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இது வழியாக சப்ளை கொடுத்துடலாம். ஆனால் மல்டிமீட்டரில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அப்போ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டையும் நம்ம வோல்டேஜில் இங்கே செட் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? ஓகே, வோல்டேஜில் வச்சாச்சு. இங்கேருந்து நம்ம சப்ளை எடுத்திருக்கோம், இதுக்கு சப்ளை எடுத்திருக்கோம், இதுக்கு சப்ளை எடுத்துகிட்டு இங்கே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மல்டிமீட்டரும் கொடுத்துருக்கேன். எவ்வளவு இன்புட், அதாவது இந்த வேரியபிள் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எவ்வளோ வோல்டேஜ் வந்து இந்த ஸ்டெபிளைசருக்கு வந்து அடைய போகுது அப்படிங்கிறது இதை நம்ம கூட்டி குறைக்க போகிறோம். அப்போ குறைக்கும் போது கூட்டும் போது என்ன நடக்குதுங்கிறத பார்க்க போகிறோம். அந்த சவுண்டு ரிலே ஆன் ஆகிற சவுண்டு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இன்னொரு மல்டிமீட்டர் நான் வச்சிடுறேன். தெரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த மல்டிமீட்டர் நம்ம அங்கே அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாமா? இப்போ கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இதோட அவுட்புட்டில் இந்த மல்டிமீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதோட அவுட்புட்டில் இதோட இன்புட், அதாவது இதோட அவுட்புட்டில் இந்த மல்டிமீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு நம்ம இதுக்கு பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். பவர் சப்ளை கொடுத்தாச்சு, லைட் எரியுது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மினிமம் வோல்டேஜ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 33 வோல்ட் தான் நான் கொடுக்குறேன். இப்போ 33 வோல்ட்டுங்கும் போது அவுட்புட்டில் எதுவுமே வரல. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த இண்டிகேட்டரையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இண்டிகேட்டரையும் நம்ம சைடில் வச்சுருக்கேன். புரியுதுங்களா? ஸோ ஏன்னா குயிக் ஸ்டார்ட்டுக்கு 3 மினிட்ஸ்க்காக வெயிட் பண்ண முடியாது. நம்ம வோல்டேஜ் 50 இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுறோம். ஒரு 140 கிட்ட வரும்போது குயிக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ நம்ம ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 3 நிமிஷம் ஆகும். நான் குயிக் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், வரல.
ஸோ 140க்கு மேலே பண்ணும்பொழுது கரெக்டாக வரும். அவுட்புட் வரல பாருங்கள், 0.8 வோல்ட் தான் வருது. ஸோ இப்போ பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, குயிக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அவுட்புட் வந்துருச்சுங்களா. ஆனால் எவ்வளோ வருது பாருங்கள், 139 நம்ம வந்து கொடுக்குறோம், 139 வோல்டேஜ் கொடுக்குறோம். ஆனால் நமக்கு வர்ற வோல்ட்டு 146. எவ்வளோ வந்திருக்குங்க, 7 வோல்ட் தாங்க ஸ்டெப் அப் பண்ணுது. ஏன்னா நம்ம கொடுத்துருக்க வோல்டேஜே கம்மி, அதுலேருந்து டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய வைண்டிங்கில் அவ்வளோதான் ஸ்டெப் அப் பண்ணும். புரியுதுங்களா. ஸோ இப்போ அவுட்புட் கிடைக்குது 140லேயே 146 வோல்ட் தான் கிடைக்குது. இந்த மாதிரி இருந்தால் இந்த ஸ்டெபிளைசர் வந்து 140லேயும் சப்ளை கொடுத்துட்டே இருக்கும். நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள், உங்களோட ஏசி இதுக்கெல்லாம் ஓடும்போது இது வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குதா. ஏன்னா நான் சொல்லக்கூடாது, நீங்களே டிசைட் பண்ணிக்கிங்க பாருங்கள். என்னை பொறுத்தளவில் நான் ஸ்டெபிளைசர் நம்புறது இல்லைங்க. ஏன்னா இதுவே நமக்கு வந்து நம்மளோட எலக்ட்ரானிக் சாதனங்களை பாதுகாப்பதற்கு பதிலாக இதுவே பழுதேற்படுத்தி விட்டுரும். அப்படிங்கிறது என்னோட எண்ணம், என்னோட பர்சனல் எண்ணம் தாங்க. ஆனால் பாதுகாப்பு வேணும்ன்ட்டு கம்பெனியில் விற்கும் பொழுது சேஃப்டி பார்த்து எல்லாருமே வாங்கிடுவாங்க. பாருங்கள், கூட்டிகிட்டே வரேன், இன்னும் ஸ்டெப்அப் தான் பண்ணுது பாருங்கள். இப்போ 7 வோல்டேஜ் ஸ்டெப்அப் பண்ணுது, 8 வோல்டேஜ் ஸ்டெப்அப் பண்ணுது. அதிகமாக இருக்கும்போது அதிகமாக ஸ்டெப்அப் பண்ணும் பாருங்கள். 163 பாருங்கள், 167, இந்த 8 வோல்டேஜ் கிட்ட தான் ஸ்டெப்அப் பண்ணுது. நான் உங்களுக்கு படத்தில் காமிச்சது 20 வோல்ட்டு. நான் 20 வோல்ட் இருக்குன்னு நினச்சி தான் நம்ம வந்து இதை டெஸ்ட் பண்ணோம். ஆனால் 70 வோல்ட் இல்லைங்க அதில். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 10 வோல்டேஜ் இப்போ ஸ்டெப்அப் பண்ணுது. 175 வருது, 183 ஸ்டெப்அப் பண்ணி வருது அவுட்புட். சரி, இன்னும் கொஞ்சம் வேகமாக பண்ணலாம் பாருங்கள். 200 வருது, அங்கே 210, 211, 12 வோல்ட் இப்போ ஸ்டெப்அப் பண்ணுது. இன்னும் அவுட்புட் கட் ஆஃப் ஆகலைங்க, அவுட்புட்டும் போயிட்டு தான் இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு 215 வந்துருச்சு, அங்கே 225 கொடுத்துட்ருக்கு. அது ரிலே ஆன் ஆகும்போது உங்களுக்கு சவுண்ட் கேட்கும், பார்க்கலாம். இப்போ நம்ம 225 வரும்போது போதும், நமக்கு ஸ்டெப்அப் பண்ணக்கூடாது இல்லைங்களா. இப்போ 240 வரை கொடுத்துட்டுருக்கு. ஆனால் 225 வரும்போது திருப்பி மெயின்டைன் ஆகிடும், ரெண்டு சேம் ஆகிடும் பாருங்கள். இப்போ சேம் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, கிளிக் சவுண்ட் வந்ததுங்களா. இன்னொரு தடவை குறைச்சிட்டு ஏற்றுறேன், கேட்டுச்சிங்களா சவுண்டு. இப்போ பாருங்கள் சவுண்டு வரும். பார்த்தீங்களா, சவுண்டு வந்த உடனே அங்கே என்ன ஆகிடுச்சு, 2 வோல்டேஜும் சேம் ஆகிடுச்சு. அப்போ இன்புட்டில் வர்றது அப்படியே அவுட்புட் போயிடுச்சு. ஸ்டெப் அப்பும் பண்ணலை, ஸ்டெப் டவுனும் பண்ணலை. இப்போ என்ன ஆகுது, திருப்பி கூட போன உடனே திருப்பி ஸ்டெப் டவுன் ஆகிடுச்சு. 240 போகும்போது மறுபடியும் ஸ்டெப் டவுன் ஆகி 225 கிடைக்குது பாருங்கள். இது என்ன கணக்கு, 230 வரும்போது சேமாக கிடச்சிது. ஒரு 5 வோல்ட் கூடும்போதே ஸ்டெப் டவுனுக்கு ஓடிடுச்சு. அப்போ இந்த செட்டிங்லாம் வந்து ஒரு சரியாக இல்லை, ஒரு பர்ஃபெக்டாக இது பேருக்கு தான் ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு பெர்ஃபெக்டாக நமக்கு உபயோகமாகிற மாதிரி எதுவுமே நடக்கல இதில் பாருங்கள். 250 கொடுக்குறோம், அங்கே 236 தான் கொடுத்துட்ருக்கு. ஸோ இப்போ இதுக்கு மேலே நமக்கு கொடுக்க முடியாது. நம்மளோட மேக்ஸிமமே இதில் 270 தான் கொடுக்க முடியும். 270 கொடுக்கையில 255 கொடுத்துட்ருக்கு. ஆனால் 270 வரும்போது கட் ஆஃப் ஆகலை. 255 வோல்ட்டெல்லாம் போச்சுன்னா உங்களோட ஏசியில் நிச்சயமாக ப்ராப்ளம் இருக்கும். பட் ஆனால் 270 சப்ளையில் வர்றது வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா. ஓகே, இப்போ கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எளிதாக புரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், இன்புட் அவுட்புட் ரெண்டும் சேம். நமக்கு இதுதான் பெர்ஃபெக்ட் மெத்தடு, பெர்ஃபெக்ட் வோல்டேஜ். ஸோ நிச்சயமாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி செட்டப்பை வச்சுட்டு எப்படி இந்த ப்ரீசெட்டை அட்ஜஸ்ட் பண்ணுவது, அது உங்களோட பெரிய ப்ரொசீஜர், பக்காவாக பண்ணணும். இதுக்கு நார்மலாக இப்படி வச்சுட்டு பண்ணிங்கன்னா நிச்சயமாக தப்பு வந்துடும். அதுக்குன்னு நமக்கு செட்டப் எக்யூப்மெண்ட்டை செஞ்சு வச்சுருக்காங்க. அது மூலியமாக பண்ணும்பொழுது எளிதாக பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேக்ஸிமம் அதை டச் பண்ணாதீங்க. இது எப்போவாது இது கெட்டு போயிடும், அடிக்கடி கெட்டு போயிடும். ஸோ கெட்டு போச்சுன்னா நீங்கள் மாற்றும் பொழுது பழைய பொசிஷன்லேயே அப்படியே வச்சுருங்க. அந்த என்ன ஆங்கிளில் அந்த ப்ரீசெட் இருந்துச்சோ அதே பொசிஷனில் வச்சுருங்க. இதை போல் ட்ரையல் அண்ட் எரரில் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக உங்களால் பண்ண முடியாது, கேலிப்ரேஷன் பண்ண முடியாது, ட்ரையல் அண்ட் எரரில் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருங்க, நான் ஆஃப் பண்ணிடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடச்சிருக்கும் டெக்னீஷியன்ஸுக்கு. ஏன்னா ஸ்டெபிளைசர் பார்க்குறவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். மற்ற நண்பர்களும் இதை போன்ற சாதனங்கள் கண்டிப்பாக நம்ம வீட்டிலே இருக்குங்கிறதுனால நீங்கள் அதுக்குள்ளே எப்படி அமைஞ்சிருக்கு, அது ஆக்சுவலாக என்ன பண்ணுதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம ஒரு
காம்பனண்ட்டாக நம்ம எடுத்து பார்க்குறோம். இன்னும் பல வாட்டர் ஹீட்டர், அயன் பாக்ஸ் இதை போன்ற பொருட்களை நம்ம வீட்டுகளில் அதிகமாக உபயோகப்படுத்துகிற பொருட்களை சிறிதாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம 1 by 1 ஓப்பன் பண்ணி இதை போல் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, எப்படி வேலை செய்யுதுங்கிறத டீட்டெயிலாக விரிவாக நம்ம ஒரு வீடியோலையும் பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு, அதாவது எலக்ட்ரானிக் சம்மந்தமில்லாதவர்கள் கூட இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதுக்குள்ளே இப்படி தான் அமையுது அப்படின்ட்டு எளிதாக புரியும். நம்ம அனிமேஷன் அந்த மாதிரி தான் நம்ம தயார் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். இன்னும் சிறிது காலம் எனக்கு விடுமுறை இருக்குது. அதுவரை என்னால் முடிந்த வீடியோக்களை நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.